நான் ஒரு கருவேப்பிலை பொடி சொல்ல போகிறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் தாங்க எடுத்துக்கணும். அதை ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் வேர்க்கடலையை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணுங்க. அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கணுங்க. வதக்கிட்ட பிறகு பொன்னிறமாக வதங்கின பிறகு அதுக்கப்புறம் கடலப்பருப்பு அதோடு போட்டு 2 ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தனியா 2 ஸ்பூன் போட்டு அதையும் பொன்னிறமாக அதோடு சேர்த்து வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 5 மிளகாய் வச்சு அதையும் வதக்கிக்கோங்க. அதுலேயே மிளகு 1 ஸ்பூனும் ஜீரகம் 3/4 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு பரட்டிட்டு கருவேப்பிலைங்க மாடி தோட்டத்தில் விளைஞ்சதை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஆற வச்சு நம்ம ஒரு மிக்சியில் குறைன்னு நம்ம அரைச்சிடணுங்க. அரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா அதுதாங்க இந்த பொடி. எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பர் இட்லி, தோசை அந்த மாதிரிக்கு சாப்பிட்டுக்கலாங்க. தேங்க்யூ.